ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. நமது சத்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் நமக்கு அளித்து கொண்டே வருகின்ற, கொடுத்து கொண்டே வருகின்ற நல்லதை மட்டும் நாம் பார்ப்போம். இன்றைக்கு ஏகாதசியுடன் கூடிய வியதிபாத நாம யோகமும், தொடர்ந்து நாளை காலை 8:30 மணி வரையும் வியதிபாத நாமயமானது நீடித்து நீண்டு 2 நாட்களுக்கு வருவது பெரும் பாக்கியம். ஏகாந்த ஜோதிகளாக மறைந்த மகான்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகளுக்கெல்லாம் நிறைய அர்க்கியம் கொடுத்து, முதலில் வயதாகி பால் கறவை நின்று போய் பல கொட்டில்கள், பட்டிகள், கோசாலைகளில் இறந்த பசுக்களுக்கு முதலில் தர்ப்பணம் கொடுங்கள். பிறகு உங்களுடைய மூதாதையருக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டு, பசுக்களுக்கு தேவையான உணவுகள், தீவனங்கள், புண்ணாக்கு, பருத்தி இவைகளை வாங்கி அளிப்பதும் தானம் கொடுப்பதும் எண்ணற்ற நல்ல பலன்களை தருகின்ற அற்புதமான நல்ல நாள். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அற்புதமான, மிக மிக அற்புதமான நல்ல நாள். அதாவது நாளைக்கு வருகின்ற துவாதசி அற்புதமான நல்ல நாள். நாளைக்கு இன்றும் நாளையும் அறவூரிலே தர்ப்பணம் செய்து மகாவியதி பாதம் என்கின்ற அற்புதமான யோகம் தோன்றிய நல்ல இடம். நீடாமங்கலம் கப்பலுடையானுக்கு மிக அருகில் உள்ளது மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ அறவூர் கார்கோடகேஸ்வருடைய ஆலயத்திலே எப்படிப்பட்ட நாகதோஷங்களையும் சர்ப்பதோஷங்களையும், 8 ராகு மகாதசை நடப்பது, நாகதோஷம், அடிக்கடி கனவுகளிலே பாம்பு வந்து திரத்துவதும் ஆடுவதும் காணுவதும் ஒரு பயங்கரமான விளைவுகளை கொடுப்பதற்கான முன் உதாரணமாக அநேகம் பேருக்கு அமைகின்றது. அப்படிப்பட்டவர்களெல்லாம் நாளைக்கு அந்த இடத்திலே இன்று காலை 8:30 மணி முதல் தர்ப்பணங்கள் செய்வதும், சுவாமி அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனை செய்து புதிய புடவை வேட்சிகளை கொடுத்து அலங்காரம் செய்து ஆனந்திப்பதும் இப்படி அற்புதமான நல்ல நாள். அதை தொடர்ந்து புதன்கிழமையானது மாசி மாதம் 14ஆம் தேதி, அதாவது ஆங்கிலம் 26/2/2025 புதன்கிழமை கூடிய அற்புதமான சுவாச சம்பந்தமான மற்றும் தீராத நோய் தீர்வதற்கு அற்புதமான நன்னாள். நாம் ஏன் ஜல தேவதைகளை பூஜிப்பது இல்லை, தீர்த்த தேவதைகளை வணங்குவதே இல்லை சமுதாயத்திலே. ஒரு சிலர் மட்டும் அதை செய்து கொண்டு வந்தால் அந்த பலன் எல்லோருக்கும் போய் சேரும்போது குறைந்து விடுகின்றது. எல்லோரும் அதை செய்ய வேண்டும். எப்படி கங்கையிலே தினமும் மாலை நேரத்திலே கங்கா ஆரத்தி நடைபெறுகின்றதோ, அதுபோல நீங்கள் ஒவ்வொரு இடங்களிலும் கங்கேச்ச யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்வரி சந்நிதியும் கூறு என்று 108 முறைக்கு குறையாமல் ஓதி, அப்படி நீங்கள் குளித்து ஸ்நானம் செய்தால் மூச்சு இறைப்பு, நுரையீரல் சம்பந்தப்பட்ட திடீர் என்கின்ற சொல்ல முடியாமல் நடந்து செல்வார்கள். 10 அடி தூரம், 20 அடி தூரம் நல்ல வாலிபமாக ஆரோக்கியமாக கூட காணப்படுவார்கள். ஒன்றும் சொல்ல முடியாது, அப்படியே பிராணன் நின்று விட்டது என்று மருத்துவர்கள் கூறும் ஒரு அவல நிலை ஏற்படுகின்றது. மூச்சு இறைப்பு இருக்காது, அவங்களுக்கு டிபி இருக்காது, ஆஸ்மா இருக்காது. இருந்தாலும் அவர்களுக்கு எப்படி நடைபெற்றது என்றால், அவருடைய குடும்பத்திலே இந்த மாதிரியான பூஜை தேவைப்படுகின்றது என்பதை உணர்த்துகின்றது. ஒருத்தர் இறந்ததுக்கு பிறகு கற்றுக்கிறது முக்கியம் கிடையாது. அதுபோல் சமுதாயத்தில் யாருக்கும் நடக்கக்கூடாது என்று நாம் செய்வதற்காக, பொதுஜன நன்மைக்காக, இந்த உலக ஜீவன்களுக்காக தீர்த்த தேவதைகளை, ஜல தேவதைகளை நாம் கண்டிப்பாக தினமும் பூஜிக்க வேண்டும். இப்படி நீர் பற்றாக்குறையானது அதிகரித்து கொண்டே வரும் எதிர்காலத்தில். ஏனென்றால் சொல்லுவாங்களே, காசுக்கு காற்றை கூட காசு கொடுத்து வாங்குகிற ஒரு அவல நிலை வரும். இப்படி கண் சம்பந்தமான நோய்கள் சொல்ல முடியாத அளவுக்கு திடீரென்று வந்து இறங்கும். இப்படி 5ஆம் தேதியுடன் புதன்கிழமை சேர்ந்து வருவது, இப்படி பல தடவை இதை பற்றி சொல்லியிருக்கிறோம். 5 பிரகாரம் உள்ள கோவில்கள், உதாரணமாக திருவானைக்காவல் திருச்சி 5 விமானங்கள், கோபுர விமானங்களை தரிசிப்பதும், 5 பைரவர்கள் உள்ள சன்னதிகளிலே 5 கோபுரங்கள், 5 கலசங்கள், 5 மூலிகை விருட்சங்கள், இப்படி 5 என்று நமக்கு கிடைக்கின்ற எண்
சிறக்கும் ஸ்தலங்களிலே 5 என்று சிறக்கும் ஸ்தலங்களிலே வலம் வருவது, பிரதட்சணம் வருவது, இப்படி செய்வது, பழனி, பஞ்சவடி, பஞ்சாரண்யம் போன்ற ஸ்தலங்களிலும் நன்றாக வழிபட்டு பஞ்சாமிர்த தானம் இறைவனுக்கு படைத்து தானம் செய்வதால் மூச்சு இறைப்பு, மூச்சு வாங்குதல், இஸ்னோஃபிலியா இப்படி நிறைய இருக்கின்றது. தினமும் நெபுலைசர் வைத்து கொண்டிருக்கின்றார்கள் பெரியவர்கள், சிறியவர்கள். அவர்களுக்கு நல்ல நோய் நிவாரண சக்தி கிடைக்கும். நோய்களுடைய கடுமை உடனடியாக தனியும். 5 வட்டில் பாத்திரங்களிலே தாமிரம், பித்தளை, வெண்கலம், முடிந்தால் வெள்ளி, இப்படி 5 பூஜை பஞ்ச பாத்திரங்கள் என்று சொல்வோம். துளசி, வில்வம் கலந்த தீர்த்தத்திலே கங்கை, காவேரி தீர்த்தம், இப்படி நல்ல கிணற்று தீர்த்தம், புண்ணிய நதி தீர்த்தங்களை வைத்து பஞ்ச பாத்திரத்திற்கு 4 பக்கமும் மஞ்சள் குங்குமம் இட்டு, சந்தனம் இட்டு, முன்பே சொல்லியது போல கங்கை சை யமுனை சை பகவதாபரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதியும் குரு என்று நீங்கள் சொல்லும் பொழுது அந்த தேவதைகள் உடனடியாக வந்திருந்து உங்களுக்கு செல்வ கடாட்சத்தோட ஆரோக்கியத்தையும் கொடுப்பார். அப்படி சுவாச சம்பந்தமான கடுமையான நோய்கள் உடனடியாக குறைவதற்கு, தணிவதற்கு, இல்லாமல் செல்வதற்கும் அற்புதமான ஏற்ற இன்று திங்கள், செவ்வாய், புதன் 3மே அற்புதமான நல்ல நாள். இந்த குரோதி வருஷம் மாசி மாதம் 14ஆம் தேதி, அதாவது 26/2/2025 மாசி 14 என்று வருவது 5ஆம் எண்ணுக்குரியது. இப்படி புதன்கிழமையும் 14ம் சேர்வது மிக மிக வெற்றி கிடைக்கும் நல்ல நாள். எதையும் ஒரு குரு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும் பொழுது முழுமையான பலன்களை பெறலாம். தினமும் ஏதோ ஜோதிடம் பார்த்தோம், ஜாதகம் பார்த்தோம், இன்னைக்கு காலம் எப்படி, இன்னைக்கு வெற்றியா தோல்வியா என்பது நாம் செய்கின்ற பலனை பொறுத்து, செய்கின்ற செயலை பொறுத்து, எண்ணுகின்ற எண்ணம், சிந்திக்கின்ற எண்ணங்களை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையானது இருக்குமே தவிர, அதிர்ஷ்டம் என்பது உழைக்காமல், ஒரு காரியம் செய்யாமல், தான தர்மங்கள் செய்யாமல், நாம் இறைவனை பூஜிக்காமல் அப்படியே சோம்பேறித்தனமாக இருந்து விட்டால் அதிர்ஷ்டத்தை நாம் எப்படி நினைக்க முடியும்? அப்படி இருந்தால் ஊனமுற்றவர்களாக இருக்கும்போது அவர்களுக்குள்ள எல்லா விதமான திறமைகள் இருந்தால் கூட ஓடி ஆடி வர முடியே என்ற ஏக்கம் இருக்கும். நாம் எல்லாம் இருந்தும், கை கால்கள் சுத்தமாக இருந்தும் அதை செயல்படுத்தாமல் போனால் இதற்கெல்லாம் பின்னாடி என்ன நடக்கும் என்பது போல நாம் ஒரு கேள்வி கேட்டு பார்த்தால் நமக்கே கவலையாக இருக்கும். அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மன ஆரோக்கியம், அதாவது நீங்கள் என்னதான் இருந்தாலும் கொஞ்ச நாள் ஒரு கார் ஓடுது, அது 1 மாதம் 2 மாதம் ஒரு இடத்துல நிறுத்திவிட்டு வெளியூர் போயிட்டு வரீங்க, அது மறுபடியும் நீங்கள் உபயோகப்படுத்தும் போது அது கொஞ்சம் தகராறு பண்ணும் ஓடாமல். ஏனென்றால் நின்று போன கார், அதுக்கு சில வேலைகள்லாம் செய்து அதுக்கான ரிப்பேர் செய்கின்ற மெக்கானிக்கெல்லாம் வந்து ஓட விடும்போது தான் அது ஓடும். அதுபோல் வேலையை இழந்து வாடும் அவல நிலைகள் வரும். ஊர் விட்டு ஊர் போய் பிழைக்கின்றவர்கள் அவரவர்கள் சொந்த தேசத்திற்கு, சொந்த மாநிலம், சொந்த ஊர், கிராமங்கள் எது இருந்தாலும் அங்கே திரும்பி இருப்பது பாதுகாப்பானது, நன்மையானது என்பது மகான்கள் கூறிக்கொண்டே இருப்பது. அதனால் வெளியூர் வெளிநாடு மோகம் என்பது இருந்தாலும் ஓரளவிற்கு மேலே அது ஒரு மரத்தினுடைய உச்சி வரையும் செல்லலாம் என்று சொல்வார்கள். உச்சிக்கு மேலே போகணும் என்று நினைத்தால் கீழே வந்து விழும்பொழுது அவருடைய நிலை என்னமாக இருக்கும் என்பதை பார்க்க வேண்டும். அதனால் எதற்கும் ஒரு எல்லை உண்டு, அதனுடன் முடித்து கொள்ள வேண்டும். நமது பாரத பூமியிலே, மேலும் அவரவர்கள் பிறந்த பூமியிலே உள்ள சுகம் வெளியிடங்களில் கிடைக்காது. எதிர்காலத்திலே போட்டி, பொறாமைகள், வஞ்சகம், எண்ணம், நோய் நொடிகளுடன் சவால் நிறைந்த காலமாக இருக்கும். ஆனாலும் நல்லவர்களுக்கு அது ஒன்றும் செய்யாமல் இருக்கும். அதனால் எதுவும் நல்லதும் கெட்டதும் நிறைந்து இருப்பது தான் இந்த கலியுக வாழ்க்கையானது. இப்படி இறைவனே நேரடியாக வந்தால் கூட அதை பார்ப்பதற்கு, கண்டுகொள்வதற்கான போதிய இறை பக்தியோ குரு பக்தியோ இல்லாதவர்களுக்கு எப்படி கிடைக்கும்? இருந்தாலும் எப்படியோ ஒரு நல்ல செய்தி மூலம் உங்களுக்கு எல்லாம் வரும். இப்படி நீங்கள் செய்கின்ற பூஜைகளையும் தானங்களையும் தர்மங்களையும் உடனடியாக உங்களுடைய சர்க்குருவிற்கு அர்ப்பணம் பண்ணிவிடுங்கள். அது கோடான கொடியாக பெருகி தலைமுறைகளை காக்கும். அதனால் காற்று உள்ள போது தூற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்தி கொள்வதுதான் நமக்கு மனித அறிவு கேட்டியது. இப்படி வாய்ப்புகள் எல்லாம் சீவி சிங்காரித்து கொண்டு வராது.
உடனடியாக என்ன செய்வார்கள்? நமக்கு ஒரு பொருள் வேண்டும், ஆடம்பர பொருளாக அது எத்தனை செலவானாலும் அதை வாங்கி விடுகின்றோம். ஆனால் ஒரு தெய்வீக பணி என்று கேட்டால் அதற்கு என்ன செய்வார்கள்? பொதுவாக இது இவ்வாறு ஒருவரை மட்டும் குறிப்பதில்லை. பல பேர், பல ஆயிரம் பேருக்கு எவ்வளவு செலவாகுமோ, நமக்கு எவ்வளவு செலவு இருக்குது, வீட்டுக்கு அது வாங்கணும், இது வாங்கணும், பல சொந்த உடைமைகள் வாங்கணும், நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும், வாசல் வாங்கணும், இதுக்கு சேர்த்து 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 வைப்பணும், பிள்ளைக்கு வேணும், பேரனுக்கு வேணும், உயர் படிப்புக்கு செலவு பண்ணணும், இப்படியே எண்ணங்கள் கொண்டு போகும்பொழுது அது வரும்பொழுது தீராத வியாதியுடன் கூட வரலாம். இல்லை என்றால் கடன் கட்டைகளாக இருக்கலாம். வாங்கி விடுகிற கடன் திருப்பி அடைப்பதற்குள்ள போரும் என்றாகிவிடும். பல ஏமாற்றங்களில் மாட்டி விழலும் போது கடவுளே என்னை ஏன் சோதிக்கிறோமோ, கடவுளை நம்ம என்னைக்கான நினச்சோமா என்று பார்த்தால் அவர் மனசாட்சிக்கு தான் தெரியும். நான் ஒரு நிமிஷம் நினச்சேன் சார், 3 நிமிஷம் நான் ஸ்லோகம் சொன்னேன், ஒரே ஒரு லலிதா சகஸ்ரநாமம் சொன்னேன், 2 தடவை ராமராம ஜெயம் சொன்னேன். இப்படி ஏதோ வாரத்தில் ஒரு நாள் எனக்கு லீவு இருக்குது, ஐயா நீங்கள் கார் ஓட்டும்போது, பஸ் ஓட்டும்போது, நடந்து போகும்போது, சும்மா இருக்கும்போது, ஏன் குளிக்கும்போது கூட நீங்கள் ஜெபம் செய்யலாமே, இதற்கென்று நேரம் ஒதுக்க முடியவில்லை என்று நினைத்தால் கூட நீங்கள் பூஜிக்கின்ற தெய்வங்கள், நீங்கள் செய்ய வேண்டிய பணிகளை, வேலைகளை அந்த தெய்வங்கள் வேறு ரூபத்திலே செய்து சாதித்து காட்டும் என்பதற்கு நிறைய ஆதாரங்கள்லாம் இருக்குது. நான் செய்தேன் என்றால் நல்லது நடக்கும்போது பெருமையாக பேசுவோம். அதில் குறைகள், தவறுகள் வரும்பொழுது எனக்கு என்னன்னு தெரியல, ஏன் நடந்ததுன்னு தெரியல அப்படின்னு கை கழுவி விடுவோம். அந்த நிலை வராமல் இருப்பதற்காகத்தான் நான் சொல்லுகின்றது. பல பேருக்கு இது என்னடா அறுவையா, எவ்வளவு நேரம் சொல்கிறான் ஐயா, 2 நிமிஷத்தில் முடித்தோம் எடுத்தோம், நான் என்ன பண்ணுறது? இதையும் குறுக்கி சொல்ல வேண்டிய திங்கள் செவ்வாய் புதனுக்குள்ளது முத்தையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்படி பிரதோஷமானது அற்புதமான நல்ல நாளில் வருவதனாலும், இப்படி செவ்வாய்க்கிழமை அருமையாக நோய் நிவர்த்தி நாளாக வருவதும், இன்று ஏகாந்த ருத்திரர்கள் ஏகாதச ருத்திரம் பாராயணம் பண்ணுவதும், ருத்ர ஏகாதசியினால் தர்ப்பணங்கள் செய்வதும் அளவற்ற நல் பலன்களை தரும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்து உடைய அருளால் அருணாச்சலா.